அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரபத்தான அங்குணச்சியைச் சேர்ந்தவர். அங்குணச்சிய பெரிய பள்ளிவாசலில் பிரதான இமாமாக கடமை புரிந்து வருகின்றேன். நான் 23ஆம் தேதி மாமாவுக்கு மருந்துக்காக வேண்டி கண்டிக்கு போய் வார நேரத்தில் கைலப்பத்தான என்ற இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நான் கைலப்பத்தான அந்த ஹோட்டலில் தேநீர் குடிப்பதற்காக வேண்டி எனது ஆட்டாவை கைலப்பத்தான ஹோட்டலுக்காக வேண்டி நான் அங்கால பக்கம் போட்டேன். அந்த நேரத்தில் கெக்கிரா பக்கத்திலிருந்து வந்த போலீஸ் ஒருவர் என்ன செய்தார், என்னை அந்த கெக்கிரா பக்கத்திலிருந்து வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அவருடைய சைக்கிள் என்னுடைய ஆட்டாவின் பக்கம் வரக்கூடிய நேரத்தில் அவர் சைக்கிளை கொஞ்சம் கிறுக்கி அவர் பாதையில் போட்டு அவங்கள போய்த்தார். நான் என்ன செய்தேன், அந்த நேரத்தில் என்னுடைய ஆட்டாவை ஹோட்டலில் நிப்பாட்டி தேநீர் குடிப்பதற்காக வேண்டி இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் போன சைக்கிள் அந்த போலீஸ்காரர் போனவர் ரோன் சைட்டில் உடனடியாக வந்து எனக்கு தகாத முறையில் ஏசி விட்டு எனது தாய் தந்தைகளுக்கும் ஏசி விட்டு அவர் அடிக்கின்றார். நான் ஆட்டாவை விட்டு இறங்குவதற்கு முன்னால் இந்த அடிகளை அடித்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் எனது பிள்ளைகள், எனது மனைவி, எனது மாமா, 2 கண்களும் தெரியாத மாமாவும் அந்த ஆட்டாவுக்குள் இருந்துட்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள், மனைவி எல்லாரும் அழத் தொடங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அவர் அடித்தவர் சைக்கிளில் இருந்து அடித்துவிட்டு பிறகு இறங்கி எனக்கு 2-3 அறையும் அறைகிறார் அவர் கையால். அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து மதுபான வாசமும் வந்தது. அதே போல் அவர் போலீஸுடைய ஆடை அணிந்திருந்தார். இப்படியான ஒரு அசம்பாதனம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு மிகவும் ஒரு மனத்தாக்கமும் தாக்கப்பட்டிருக்கேன். எனது பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரம், எனது மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படியான ஒரு செய்தியை எனக்கு இப்படியான ஒரு அடித்தது மிகவும் எனது மனசால நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே இதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுத்து தருமாறு நான் எல்லோரிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன். நான் இது நடந்தது 23ஆம் தேதி மாலை நேரம் 5:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த நேரத்தில் எனது மாமாவும் சுகையினத்தால் இருக்கிறார். ஆட்டாக்குள் அவருக்கு இருக்கிறது கஷ்டம். எனது மனைவி, பிள்ளைகள் இருந்ததால் நான் போலீஸுக்கு போகாமல் உடனடியாக நான் எனது வீட்டுக்காக வேண்டி ஹொரோபத்தானைக்காக வேண்டி வந்தேன். நான் அவர்களை விட்டு இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அதாவது என்னுடைய கழுத்தில், என்னுடைய தலைகளில், முகத்திலெல்லாம் அடித்த அந்த வருத்தம் இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் உடனடியாக ஹொரோபத்தான் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகி நான் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றேன். 1ஆம் வார்டிலே சிகிச்சை பெற்று வருகின்றேன். இதற்காக வேண்டி நான் இங்கே உள்ள போலீஸும் இதுக்குரிய வேலைகளை செய்திருக்கின்றார்கள். இதற்கான ஒரு தீர்க்கமான நல்ல முடிவை எல்லோரும் எடுத்து தருமாறு வேண்டுகின்றேன். இப்படியான அசம்பாதங்கள் இனி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்ட நடவடிக்கையை எடுத்தால் மாத்திரம்தான் இதுக்கு பின்னால் வரக்கூடியவங்களுக்கும் இப்படிப்பட்ட அசம்பாதங்கள் நடக்காது என்பதையும் நான் அறிய தருகின்றேன்.